ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கப்பா. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் செத்த உடனே இங்கே வந்து இந்த பிளாக் வேலை இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு எல்டர் வந்து மெடிடேட் பண்ணிருக்கான். அவனை சுற்றிக்கிற ஒரு டோக்கன் உடையுது. இதை பார்த்தோன்னே ஒரு எல்டர் செத்துட்டானா அப்படின்னு அவனும் பார்க்குறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஹீரோ, பாய்சன் கேர்லி, குட்டி பொண்ணு எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டாங்கன்னா பிளாக் எம்பையர் சிட்டின்ற ஒரு சிட்டிக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ரீச் பண்ணோன்னே கடைசியாக இங்கே வந்துட்டு ஹீரோ வந்து குட்டி பொண்ணுக்கு வச்சு அங்கே வந்து எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, முக்கியமாக எந்த ஒரு திங்ஸையும் வந்து சாப்பிடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாய்சன்கெல்லாம் பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து குட்டி பொண்ணு பண்ணுறதை பார்த்துட்டு. சரி, ஓகே நம்ம போகலாம், கண்டிப்பாக நமக்கு நிறைய மெரிடியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கியூ அவ்வளோ பயங்கரமாக லாங்காக இருக்குங்க. அங்கே நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்கு, அவனுங்க பேர் வந்து குய் உல்ஃப் கேங். அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, போகிற வர பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்களையும் பிடிச்சி வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க, சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணும் இது பண்ணிருக்கானுங்க. ஸோ அவனுங்களும் வந்து எத்தட்டே எங்கள் படுறா புது பொண்ணு வந்திருக்காடா, என்ன அழகாக இருக்கா, என்ன பீசுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. யாரும் நம்ம பாய்சன் கேலை பற்றி ஆளை பற்றி தெரியாது. ஸோ உடனே போயிட்டு நம்ம வந்து ஏதாவது பண்ணும் அப்படின்னு போய் நிற்க குட்டி போனால் டென்ஷன் ஆகிட்டா, இவங்களை அட்டிக்கு போகிறோம்டா அப்படின்றாலும் டென்ஷன் ஆச்சு. ஸோ ஹீரோ வந்து சரி பத்தமா வா, இவனு சொல்கிறானுங்க வந்து அந்த பொண்ணை வந்து இங்கே விட்டு போடா அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டு. ஸோ ஹீரோவும் கம்முன்னு போகிறான். என்னடா இவன் கம்முன்னு போகிறான் அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து நம்ம குட்டி பண்ண டென்ஷன். அது போகிற போக்கில் அவன் ஃப்ளேம் தூக்கி போட்டான்னு போகிறாங்க. அதை பிளாஸ்ட் அவனுக்கு எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போய் வரானுங்க. ஸோ குட்டி பொண்ணு ஹீரோலாம் மாதம் நடந்துடும். இதை பார்க்குறேன்னு அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், உண்மையே வந்து டூஹாங்கா வந்து ஆன்சிஸ்டர் லெவலு. ஸோ உடனே உங்கள் கீழே கேட்டு போயின்னா இங்கே வந்து ஆன்சிஸ்டர் மட்டும் தான் வந்து வர முடியும், ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்கவங்க தான். ஸோ உங்களை மாதிரியான நார்மல் பிக்ஸ்லாம் அலோடு இல்லை, நீங்களாம் வந்து அதில் வாங்க அப்படின்னு அங்கே ஒரு எல்டர் வந்து இந்த கேட் வந்து ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்கள தான் வந்து வர முடியும் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு எங்களை பார்த்தா ஆன்சிஸ்டர் லெவலுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இதை கேட்ட அவருக்கும் வந்து ஒரு ஷாக், உண்மையிலேயே இந்த வயசில் வந்து ஆன்சிஸ்டர் லெவல் ரீச் பண்ணுமா. உடனே இந்த கார்டு என்ன பண்ணுறான், வெளியே நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே இவருக்கு வந்து புரியுது. ஸோ இவங்களாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் ஆன்சிஸ்டர் லெவலுன்ட்டு. ஸோ வந்து சாரி, நான் உங்கள் அப்பியரன்ஸ் உங்கள் ஹூடிஸை பார்த்து நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து தாராளமாக அந்த கேட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு டோக்கன் கொடுத்து அனுப்புகிறார். ஸோ நீங்கள் உள்ளே தங்குறதுக்காக வந்து இந்த டோக்கன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஜென்மன். உங்கள் பேருன்னு கேட்டால் ஸோ சியோ யானுங்கிறதே அவன் யான் சியோ அப்படின்ற மாதிரி தலையை அப்படியே பேரை மாற்றி சொல்லலாம். ஸோ உள்ளே போய்ட்டு அவன் அந்த கேட்டில் போகிறத பார்த்தோன்னே எல்லாருமே என்னடா அவன் இந்த வயசுலேயே வந்து எம்பரர் லெவல் ரீச் பண்ணிட்டானா, அது மட்டும் இல்லை அவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு என்ன க்யூட்டாக இருக்கான்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கே, இது ஹீரோவும் வந்து எதுவும் கண்டுக்காமல் வந்து உள்ளே போகிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா உள்ளே காட்டுறானுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஏலம் போயிட்டுருங்க. ஏலம் மீன்ஸ் கடையில் சின்ன சின்ன ஏலம் போயிட்டுருக்கு. மெயின் ஆப்ஷன் ஒன்றும் ஆரம்பிக்கல. அங்கெல்லாம் நான் இருக்கிற சாப்பாடுலாம் பார்த்து நம்ம ஜின்னிலாம் நான் சாப்பிடணும்னு போவேன். ஹீரோ வந்து தடுத்துனா அப்படி ஹீரோ வந்து தடுத்து நிறுத்த, நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நீ அப்புறம் என்ன உனக்கு, எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு நீ எறும்பு கூட நீங்கள் அதிகமாக கொடுக்கல தெரியுமானா. பாய்சன் கேட்குறாங்க, இப்போ தான் நீ சாப்பிட்டு முடிச்சு சின்னினா, எனக்கு பசிக்குது ஒன்று சரி போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்டி பொண்ணு போயிட்டு வாங்குறதுக்கு அந்த சின்ன சின்ன அந்த குச்சி மிட்டாய் மாதிரி இருக்குது, அதை வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 1000 மெடிசல் ஹாலுன்ற ஒரு ஆள் காட்டாங்க. ஸோ ஹீரோக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ், ஒரு பில்லு ரிஃபைன் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதெல்லாம் அதே வந்திருக்கான். நம்ம குட்டி பொண்ணுலாம் வந்து சாக்லேட்டை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தோன்னே வந்து ஹீரோக்கெல்லாம் கேட்குறான், எப்படி இங்கே இவ்வளோ ரேரான பொருளாக இருந்தால். பாசின்கள் சொல்கிறாங்க இந்த இடம் வந்து இதுதான் ஸ்பெஷலானது, அதனால தான் நிறைய கல்டிவேட்டர்ஸ் வந்து இங்கே ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால், எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும், இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, இது வந்து 5 நார்மலாக இருக்கும், ஆனால் இந்த 3 வந்து எக்ஸ்ட்ரீம்லேயே ரேர், இந்த 5மே வந்து 2 மில்லியன் வரும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா. ஓகேன்னு சரி ஓகே, இந்த 3 என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அது நம்மக்கிட்ட இல்லைன்னு இல்லை இருக்குது, ஆனால் அதுக்கு நாங்கள் நார்மல் காஸ்ட் வச்சு மதிப்பிட முடியாது, நீங்கள் ஒரு 5 டயர் பில்லை கொடுத்தீங்கன்னா நான் வேணால் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா. சரி ஓகே, 5 டயர் பில்லு தானே, தாராளமாக தரேன், நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாரி வந்து ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அவர் வந்து சரிம்மா சார், நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நான் அதுக்குள்ளே இது பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு அல்கமிஸ்ட்டாக எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நானுமே வந்து ஒரு அல்கமிஸ்ட் தான், நீங்கள் எக்யூப்மெண்ட் இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் பில்லு தான் வந்து ரிஃபைன் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. ஸோ வந்து அது என்ன பில்லுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு வேணாம், நீங்கள் கேட்டது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மெடிசன்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வரு. அது 3 மெடிசனும் அந்த ஹெர்ப்ஸை பார்த்தோன்னே என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு போயிட்டோம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் குயிஷான்னு ஒருத்தர். ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் எனக்குமே வேணும், அந்த ஹெர்ப்ஸ்லாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு வராரு. ஸோ இதை கேட்டோடனே வந்து ஹீரோ சொல்கிறார், அது மாதிரி நாங்கள் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னா. அவரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் எம்பரர் சிட்டியோட ஒரு அல்கமிஸ்ட், டாப் லெவல் அல்கமிஸ்ட். ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்டர் குய் நீங்கள் எங்கே வந்தீங்க, ஸோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார்னா. சரி ஓகே லிட்டில் ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பில் ரிஃபைன் பண்ண தேவை, ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா. குட்டி பொண்ணு ஒழுங்கு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் சொல்லிடுறான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அது இல்லாமல் இது எனக்கு முக்கியமான ஒரு பில்லு செய்ய தேவைப்படுது, அதனால் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னுமே பேசிகிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட அப்படி பேசுனா. அந்த பொண்ணு சொல்லுது, அவர் வந்து பெரிய ஆளுங்க, கொஞ்சம் இது பண்ணி போங்க, இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க மிஸ்,
நான் சொல்லிட்டேன் எனக்கு அது தேவைன்ட்டு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல அவர் எடுக்க போவார். தலையை வந்து அசால்ட்டாக அவர் கையை பிடிச்சி தடுத்துரும். ஸோ ஹீரோவோட அந்த ஸ்ட்ரென்த்தை தாண்டி அவரால் எடுக்கவே முடியல. ஸோ ஒரு கட்டத்துமே அவர் டென்ஷன் சே போதும்டா, நான் வந்து பில்லு எவன் பில் அதிக குவாலிட்டியில் கொடுக்குறானோ அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பில்லு தராரு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் ஸ்பிரிட் பில்லுங்க, 5th கிரேட் பில்லு அது. சரிங்களா, அதை பார்த்துனவர் வந்து நல்லதும் இருக்குது, கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தபிள் தான் அந்த ஹெர்ப்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். அவர் எடுக்க போவார். உடனே ஹீரோ தடுத்து நிறுத்துட்டு நான் என் பில்லு ஒன்றும் கொடுக்கவே இல்லைன்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீன்ட்டு அவன் பில்லு கொடுத்தோன்னே அதை மோந்து பார்க்குறோம். என்ன ஸ்மெல்லு, என்ன கலரு, என்ன குவாலிட்டி. இது கண்டிப்பாக வந்து ஃபைட் ஹெர்பில் தான், அதுவும் ஃபைட்டிங் ஸ்பிரிட். இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பில்லு நான் பார்த்ததே இல்லைன்னா அந்த பொண்ணுங்களாம் சரியான ஷாக்கு. இவரும் அல்கெமிஸ்டாண்டு. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் இந்த 2 பில்லை யான்சி எடுத்துகிட்டு வந்த பில் தான் நல்ல பெண்ணு. ஸோ ஹெர்ப் அவருக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவனால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் கண்டிப்பாக போய் அதெல்லாம் இவன் ரிஃபைன் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த எல்டர் டென்ஷன் ஆகிடும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த எல்டர் என்ன பண்ணுறான், டென்ஷன் ஆகிட்டு ஸோ ஹீரோ அட்டிக்கு போக தலைவன் பவர் ரிலீஸ் பண்ணோன்னே எனக்கு தெரியுது. சாரி கல்டிவேட், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாடா, நீங்கள் வந்து எம்பரர் லெவலில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்க, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, நான் பார்க்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கேருந்து நீ போடனா அவன் உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டாமல் பாருங்க. அவனும் போயிட்டு அவனை பார்த்துறேன்னு மனசுல நினச்சிட்டு போகிறான். இந்த பொண்ணு சொல்லுது அவர் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆளுங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தங்கும்போது பார்த்து இருந்தீங்கன்னா நல்லதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தால, நான் என்னை பார்த்துப்பேன், நீங்கள் எதாவது பண்ணத்தோன்னா சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பாடி சேஞ்சிங் செலவா அதை பற்றி ஏதாவது தெரியுமா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செலவா அப்படின்னா பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செலவா அது நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னா சரி அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டா. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து புக்தவஸ்தலா ட்ரீலேருந்து வரும், 1000 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து அது வந்து கிடைக்கும். அதுக்காக நிறையவே கல்டிவேட்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இருக்கிறது ரேரான ஒரு மெட்டீரியல், அது பியூர் ஹார்ட்டுக்கு சமம், அது ஹியூமன் ஹார்ட்டோட வேல்யூவானது. அதை வச்சுருக்கிறவங்களோட ப்ராக்ரஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், எந்த வித சேஞ்சஸும் அவங்க உடம்புல பண்ணலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்கிறாரு. சரி அது இந்த ஆப்ஷனில் வருமானு கேட்க சரியாக தெரில, கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குன்னா சரி ஓகே உங்கள் ஒரு உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா ஓகே திரும்ப வாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷனும் வந்து போயிட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னா இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெசிடென்சி தேடி போயிட்டுருக்காங்க, தங்குற இடம் அதை தேடி வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய சாக்லேட்டு குட்டி பொண்ணு அதை மொத்தத்தையுமே தூக்கின்னு வந்துருச்சுங்க. காசு கொடுத்தோ இல்லைன்னு கூட தெரியல. ஸோ பாய்சன் கேட்குறாங்க, சார் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பில்லு ஒன்று ரிஃபைன் பண்ண இருக்குது, நான் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. சரி ஓகே நம்ம போகிற வழியில் வந்து இன்க்ரீடியன்ஸும் தேடிக்கலாம், உனக்காக தான் வந்து இப்போ அந்த பாடி செலவாக வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நான் கண்டிப்பாக இதுக்கு உனக்கு பே பண்ணுவேன், என் உயிரையே ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி வந்து பாய்சன்கள் சொல்லுவாங்க சென்டிமெண்ட்டாக. நெக்ஸ்ட் சீனில் அவர் வச்சுக்கிற டோக்கனை கொடுத்தோன்னே இந்த மாதிரி இந்த பக்கம் வாங்க உங்களுக்கு வந்து ரூமுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறார். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வித்தியாசமான அவன் ஆறாவை சென்ஸ் பண்ணுறோன்னே பாய்சன்களுக்கும் தப்பாக தெரியுது, ஹீரோக்கும் வந்து அதுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவனோட ஆறா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவன் யாருன்னு தெரில அப்படிங்கிற. அவன் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஃப்ளேம் வேலிஸ் வந்து ஒருத்தன். ஸோ வந்து அவன் சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது. அவனவே வந்து நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று தட்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து BTTHல 76 எபிசோட். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காமிச்சு முடிக்கிறாங்க, போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி இப்போ ரூமை தேடி வந்துருக்கான். அவன் வந்து அந்த மெயின் ஹாலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, பேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் கேம் விளாட்ருக்கானுங்க. மாதிரி இந்த இடம் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் போல் எந்நேரமோ அப்படின்ட்டு அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போகிறாங்க நம்ம ஹீரோவும் பாய்சனும் எல்லாரும் போயிட்டு இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ரூம் கிடைக்கணுங்க வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த தேடி பிடிச்சி நம்ம பிள்ளை ரிஃபைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த இடம் நம்ம யூஸாக இருக்கும். நம்ம குட்டிப்படிலாம் வந்து ஒரு அது என்ன சில தேல் மாதிரியும் தெரில, அது ஒரு ட்ராகன் மாதிரியும் தெரில, அப்படி ஒரு லாலிபாப் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த டோக்கன் கொடுவோம், நான் உங்களுக்கு வந்து எர்த் ரூம் வந்து அலர்ட்டாக இருக்குது, ஸோ நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே போயிட்டு இருக்கும்போதே வந்து அந்த உல்ஃப் கேங் வந்து சுற்றி வளச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தனா பின்னாடி வந்துருக்காங்க. அவங்க பேர் வந்து குய் உல்ஃப் கேங்கு. ஸோ அதை சேர்ந்து எல்லாம் சுற்றி வளைக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து உல்ஃப் கேங், இதுக்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்ட்டும் பிரச்சனை பண்ணாதீங்க. அங்கேருந்து ஒருத்தனை வந்து ஒரு வெப்பனை நீட்டிட்டு நீ தாண்டா வெளியே கேட்டில் ஆளுங்களை அடித்த அப்படின்னா ஆமாம் அதுக்கு என்னடா பண்ணுங்கிற, எவ்வளோ தைரியம் இருந்தால் உல்ஃப் கேங்கில் வந்து கை வைக்கிற அந்த பொண்ணும் கத்திட்டு வாழட்டு ஓடுதுங்கிறது. இதுக்கு மேலே உயிருக்கு வந்து நான் உத்தரவாதம் இல்லை, ஒரு மாதிரியே தான் மண்டி போட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்ற மாரி வந்து அவன் நம்ம ஹீரோட்டே மாசாக பேசுவாங்க. ஆனால் தலைவெல்லாம் கண்டுக்காமல் உன்னால் முடிஞ்சதை பண்ணினா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிறான். தலைவன் அசால்ட்டாக 2 வரல தடுப்பான் பாருங்க, தடுத்து சும்மா தள்ளி விட்டோன்னே அவன் நடத்துஞ்சு சும்மா கண்டிப்பாக என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி தான் வந்து தப்பிச்சாகணும், இல்லைனா நம்ம உயிரே போய்டுன்ற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே எல்லோரும் வந்து ரிட்டேக் பண்ணலாம், சரி ஓகே நான் உன்னை வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நடந்துச்சு நான் மறக்க மாட்டேடா அப்படின்னு சொல்ல, உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் இங்கேருந்து விட்டுருவான்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீ தேவையில்லாமல் பிரச்சனைடா. ஸோ இந்த பிரச்சனைலாம் அந்த சாக்லேட் உடஞ்சி போயிடுங்க, குட்டி பொண்ணோட சாக்லேட், குட்டி பொண்ணு டென்ஷன் இருக்க ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணு ஒன்று ஒரு 3 அடி அடிப்பா, அதை உடனே தாங்கிட்டேன்னா உன்னை விட்டுறேன்னா குட்டி பொண்ணு அவன் போயிட்டு பார்த்துக்க
அப்படின்ற மாதிரி சொல்ல குட்டி பொண்ணு வந்து அவன் பவரை கேதர் பண்ணி ஒரு ரெட்டி வச்ச உடனே அவனெல்லாம் ஒன்றும் முடியாது. என்ன ஸ்டெண்டு தான் அடிக்கலாம், அவனெல்லாம் கத்தி கலையும் போகிற அளவுக்கு இது அடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ஒரு யங் மாஸ்டர் ஒருத்தன் வந்திருக்கான், மோ யான் அப்படின்ட்டு. அவன் வந்து தடுக்கிறான். அவனை குட்டி பொண்ணு திருப்பி அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை அட்டாக்கை தடுத்து குட்டி பொண்ணை காப்பாற்றுறான். அவனுமே பின்னாடி போய் வந்துடுறான். அவனுக்குலாம் கை உதற ஆரம்பிச்சு அதனால் பின்னாடி கட்டிட்டு ரெடிட் ஃப்ரெண்ட். ஸோ இவனுங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டானுங்க. நீங்கள் வந்து எங்கள் கெஸ்ட்டு, ஸோ இது வந்து மறந்துடுங்க, நமக்குள்ள தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த குட்டி பொண்ணெலாம் வந்து வாய்ப்பே இல்லை, அவனுங்களாம் அடித்து ஆகணுன்ற அளவுக்கு சொல்லுதுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க, இங்கே இது வந்து எங்களோட ஏரியா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கான். உங்கள் ஏரியானா அதை வேணா பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்க நம்ம பாய்சனுக்கு சரி வேணாம் இங்கே வந்து போகலான்னு சொன்னோம். சரி ஓகே இவன் சொன்னா அப்படின்னு ஏதோ அர்த்தம் இருக்கான். சரி ஓகே நீங்கள் நடந்த நான் விஷயத்தை இங்கே விட்டுறேன், ஸோ தேவையில்லாமல் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்க நம்புகிறோம் அப்படின்னா குட்டி பொண்ணுலாம் சரி டென்ஷனு. அதெல்லாம் சரி ஓகே பிரதர் இந்த மாதிரி அப்புறம் உங்கள் பிரச்சனை நான் வரமாட்டேன்ட்டு போக. ஸோ நம்ம பாய்சன் கால் கிராஸ் ஆகும்போது மட்டும் அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும். அது ஆக்சுவலி அவனோட ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போச்சு. அப்படியே அவன் பாய்சன்களே பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த உல்ஃப் கேங் கேட்குறான், என்ன பஸ் அவனை அப்படி விட்டீங்கன்னு கேட்டால் அவனை நான் விட மாட்டேன், முக்கியமாக இந்த அளவுக்கு ஒரு பேர் அழகே எப்படி எனக்கு விட தோணும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மேன்ஷன், அந்த மேன்ஷன் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க உள்ள. ஸோ ஹீரோ இருக்க குட்டி பொண்ணுலாம் வந்து கேட்குறா, இந்த இடத்துல மட்டும் சைல்டின் இருந்தாங்க அவனுக்குலாம் கொன்று போட்டுருவாங்க, அவங்க கூட வரது எனக்கு பிடிக்கவே இல்லை, சிஸ்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரி எங்கள் மெடிசா இருந்தால் நடக்கிறதே வேறு. திடீர்னு நம்ம பாய்சனிக்கையில் வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்து வைக்கும். கிடா பார்க்கணும் என்ன வகையான ஃப்ளவர் இது அப்படின்னு கேட்டால் அது பார்த்திங்கன்னா வந்து சோல்வாம் ஃப்ளவராங்க. ஸோ அந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்களா அந்த ஃப்ளவர்லேருந்து பயங்கரமான ஒரு நறுமணம் வரும். ஆனால் அது எக்ஸ்ட்ரீம்லி பாய்சன். அதுக்காக 2 பில்லு கொடுத்து சாப்பிடுங்க. ஸோ நம்ம இடத்துக்கு யாரும் புதுசாக வந்தால் இது வந்து அவங்கள கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம். நம்ம பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இது நம்ம யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் வந்து அவங்க பஞ்ச் பண்ணும்போது குட்டி பொண்ணு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுறாரு. கேட்ட ஹீரோ நீ அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணலாம், நான் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அடிச்சிருந்தா அவன் செத்துருப்பான். அதனால் வந்து அந்த யங் மாஸ்டர் வந்து அட்டாக் வந்து நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம்னா அடுத்த டைம் ஒரு சான்ஸ் தரேன், அவனை பிடிச்சி பொழந்துருன்னு பேசிக்கிட்டேன். ஸோ சரி ஓகே நான் வந்து பில்லு ரிஃபைன் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அதுக்கப்புறம் பில்லு ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நான் ரிஃபைன் பண்ணும்போது 6 டயர் பில்லு, அதனால் வந்து ஃபினாமினல் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் என்னை ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் 2 பேர் ரெடியாக இருங்க அப்படின்னு பேசிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் வேலி சேர்ந்தவனுங்க வந்து அந்த ஹூடிஸ் போட்டிருக்காங்கல்ல அவன்கிட்ட போய் வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் வந்து அந்த பாடி சேஞ்சிங் சலையாக அவன் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அது நம்ம எவன் தடுத்தலாம் ஆப்டேன் பண்ணி ஆகணும்னா அந்த எக்ஸோ கேட்ட சேர்ந்தவங்களும் அதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரையும் கொண்டாவது அந்த சலைவை வந்து எடுத்தாகணும், அது நம்ம மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இல்லைனா நம்ம எல்லாம் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவன் தடுத்தாலும் அதை நான் கண்டிப்பாக எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனும் டென்ஷன் ஆகிட்டு அவனோட ஆறா ஏன் எனக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்ன அப்படின்னு போய் தலைவனும் வந்து நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் ஆறா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சரி ஓகேப்பா நான் வந்து பில்லு ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பில்லு ரிஃபைன் பண்ணுறதுக்காக ரெடியாக வரான். ஸோ வந்து அவனுமே அவன் ஃபர்னஸ் பேர் தெரியும்னு நினைக்கிறேன், 1000 எலிமெண்ட் ஃபர்னஸ்ன்ட்டு. ஸோ அவனுமே இது பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வரான். அவன் வந்த உடனே வந்து என்ன நடக்குதுன்னா குட்டி பொண்ணு உடனே போய் அவன் வயிற்றுலே ஒரு அட்டி. அவன் ஆக்சுவலி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால் வந்திருப்பான். குட்டி பொண்ணு வந்து ஒரு அட்டிக்கு அவனெல்லாம் வலிக்க ஆரம்பிக்க 2வது அட்டி வேகமாக அட்டிக்கும் தலை வானத்துக்கே பறந்து போய் நிற்கிறான். அந்த இடத்துல வந்து சாரி அவள் சின்ன பொண்ணு இதை தெரியாமல் பண்ணிட்டா, நீங்கள் வந்து இதை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன் யங் மாஸ்டர், வேறு எதுவும் தேவையில்ல, நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னா யான்சியோ உனக்கு இருக்கடா அப்படின்னு சொல்கிறா. குட்டி பொண்ணுலாம் உள்ள வந்து செம்ம அடிப்பா, இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குன்னா சரி நல்லா தான் அவனை அடித்தேன் அப்படின்ட்டு சரி ஓகே நான் வந்து இப்போ பில்லு வந்து ரிஃபைன் பண்ண போகிறேன். இது என்ன ஜாங் பிரேக்கிங் பில், இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு யூஸ் ஆகிற பில்லு. அவங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 டயர் பில்லு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பில்லு வந்து ஒருத்தருக்கு வந்து எந்த வித எஃபெக்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக கொண்டு போயிடும். ஸோ தலைவனும் இருக்கிற எல்லா பாக்ஸ்லேருந்தும் அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். ஸோ அந்த முக்கியமான 3 பொருள் வந்து அந்த பெரிய பாக்ஸில் மற்ற எல்லாம் சின்ன பொருள். ஸோ அதுலேருந்து ஒரு ஹெர்ப்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியாக இருக்குது. தலைவன் கையை கிட்ட எடுத்துகிட்டு போனேன் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஹெவன்லி வச்சுருக்கான். இதனோட ஹெர்போட குவாலிட்டி இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல எல்லா ஹெர்பும் இந்த அளவுக்கு அருமையாக இருக்கேட்டு தலைவனும் அவன் 1000 அனிமல் ஃபர்னஸ்க்குள்ளே போட்டு அதோட எரிக்க ஆரம்பிக்க 2 நாளாவது குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. 2 நாளாக நான் வெயிட் பண்ணுறேன் எப்போ தான் அவர் முடிப்பார் அப்படின்னு கேட்டால் அது பில்லு செய்கிறதுலாம் கொஞ்சம் டைம் ஆகுனா நீங்கள் இதையே 10 தடவை மேலே சொல்லிட்டீங்க, நானும் கேட்டேன் எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி குட்டி பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்குங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க 2 பேரும் இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் ஃப்ளக்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ ஆக்சுவலி அந்த பில்லர் ரெடி ஆகணும். திடீர்னு வானத்தில் ஒரு பில்லர் எல்லாரும் இதை பார்க்குறாங்க. இதை பார்க்குற எல்லாரும் அது கண்டிப்பாக ஒரு 6 டயர் பில், யார் இந்த அளவுக்கு ஒரு அல்கமிஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல, அது அங்கே பினோமினல் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, அந்த அளவுக்கு அல்கமிஸ்ட் யாருன்னு பார்க்க எல்லாரும் வரானுங்க. இந்த ஃப்ளேம் வேலியை சேர்ந்தவனுங்களும் வரானுங்க, நம்ம ஜெய்மா அகாடமியை சேர்ந்தவங்களும் வராங்க.
ஸோ எக்ஸியோ கேட்டு வந்து ஹீரோ அவங்க அண்ணனும் வந்து நிற்க எல்லாரும் வந்து யார் வந்து அல்கமிஸ்ட்னு பார்க்க நின்றுருக்கான். அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த ஃப்ளேம் ஹாரிஸ் வந்து வந்திருக்கானுங்களா அப்படின்னு எல்டர் பார்க்க இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் மட்டும் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா பிளாக் சார்ஜ் அடித்து அவனோட கல்டிவேஷனே ஆபத்து. நம்ம அவனை வச்சு ஏதாவது விளையாடுவோமா இந்த அல்கமிஸ்ட்டை வச்சு. ஆனால் அவன் கண்டிப்பாக நம்ம ஆளுன்னு தெரியும், வெளியால் தான். ஸோ அதனால் நமக்கு சான்ஸ் கிடைச்சா அவனை இதே இடத்துல கொண்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கொள்றதுக்கு பிளான் இல்லை, அந்த பில்லுக்கு எடுத்து விட்டு பிளாக் சார்ஜ் அடிக்க வைக்கிறது தான் அவனுங்க பிளான். சரி பார்க்கலான்னும் போது அந்த பில்லுக்கு எடுத்துகிட்டு ரெடி ஆகிற மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. திடீர்னு பாய்சன் கேர்ள் வெளியே வந்து அதை பவர் ரிலீஸ் பண்ணேன். டூசாங் லெவலா, ஆன்சிஸ்டர் லெவலா, எப்படி இந்த பொண்ணு இந்த வயசுலேயே இதை ரீச் பண்ணான். கண்டிப்பாக வெளியாடலாம், அதுவும் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ரீச் பண்ணா எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் ஷாக்கில் இருக்கான். ஸோ யாராவது கிட்ட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொண்டுருவேன், எதை பற்றி யோசிக்க மாட்டேன்ட்டு மாச டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கணும், இந்த பொண்ணு கண்டிப்பாக சாதாரண வழி உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான வந்து ஒரு பாய்சன் இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈர்க்குது, ஆனால் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியும் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது பில்லு கிட்டத்தட்ட ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு இருக்குங்க. அதுவும் திடீர்னு வானத்தில் ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருப்பேன். ஸோ நம்ம பொண்ணு கேட்டிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸியோ அகாடமி சேர்ந்தீங்கன்னா நம்ம எல்டரான்னு சொல்லிருப்பாங்க. ஆமாம் நான் எக்ஸியோ அகாடமி அப்படின்ற சீனை வந்து நடுவில் வந்துடும், அது சின்ன சீன் தான். ஓகே கேஸ், இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கேஸ். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுங்க. ஸோ வீடியோவுக்கு லைக் போடாமல் பார்த்துட்டிங்கன்னா போடுங்க கேஸ். அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப் சேனல் அதுக்கு போல் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நான் அதில் முன்னாடியே நோட்டிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க உடம்பு ஓகேவா ப்ரோ. இப்போ ஓரளவுக்கு சரியாச்சு நண்பா. ஸோ அந்த கேட்ட நல்ல உள்ளங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே கேஸ், பை 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 பை.